சிங்கமல்ல இளம் சிங்க குட்டி திரு டி.எஸ். பாண்டியராஜ் அவர்கள் பேச உங்களை அன்போடு அழைக்கிறோம். இல்ல உண்மையிலேயே இந்த சென்னை கிழக்குக்கு பேச்சாளர்கள் ஒன்று தனியாக தேவையில்லைன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உட்கார்ந்துருக்க எல்லாரும் பேச்சாளராக இருந்தாங்க. ஒரு கட்சியை எப்படி ஒரு மாவட்டத்தில் நடத்துவார்? பரவாயில்ல, ஒரு ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம் இது. இந்த மாவட்டத்துக்கு இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புமிகு நண்பர் ஜி. குமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் நான் சாய் சத்யநாராயணன் அவர்களே, வரையறுப்பறை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய கோமதி நாயகம் அவர்களே, தலைமையேற்று நடத்தக்கூடிய ஐஏஎஸ் கேன்சர் அவர்களே, சிறப்புரையாட்சி அமர்ந்திருக்கக்கூடிய வி. அண்ணாமலை மாநில செயலர் பிரச்சார பிரிவு அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் சாய் சத்யநாராயணன் அவர்களே, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட வந்திருக்கக்கூடிய மாநில செயலர் ரவிச்சந்திரன் அவர்களே, நிறைய ஒன்றிய தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு இருந்தால் திருப்பி உங்களுக்கு அதே காலதாமதம் ஏற்படும் நான் நினைக்கிறேன். அதனால் பாவம், காலையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நேரமாக காத்திருந்தீங்க. மதியம் எஸ்ஐஆர் கூட்டத்துக்கு போயிருப்பீங்க. இரவு திருமணி கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகக்காரனுக்கு 200 ரூபாய்க்கு மேல் 500 ரூபாய் கூலி கொடுத்து கூட 30 நிமிடத்திற்கு மேல் ஒரு இடத்தில் இருக்க சொன்னால் அவனால் சரக்கடிக்காமையோ அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகாமே இருக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வருவோமா, ஆட்சிக்கு வரமாட்டோமா, நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவோமா, இல்லை நாம் கவுன்சிலர் ஆவோமா என்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு தொண்டர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இயக்கம் மட்டும்தான். ஒவ்வொரு தொண்டனும் இந்த நான் இன்னைக்கு பார்க்கிறேன். காலையில நம்மளுடைய தேசிய தலைவர், நாங்கள் எல்லாம் இளைஞர்களில் இருந்தபோது ஒரு தேசியத்துடைய இளைஞர்களின் பொதுச் செயலராக இருந்தவர், நம்மளுடைய மதிப்புமிகு தேசிய செயலர் நவீன் அவர்கள் சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கும் போது ஒரு திமுக காரன் அப்படியே டிஎம்கே வேட்டி கட்டிட்டு கொடி கட்டிட்டு ஒரு கார் நிக்குது. அந்த மனுஷன் பார்க்கிறாரு, யார புதுசா ஒரு ஆளு, ஒரு சின்ன பையன் வர்றாரு. ஆயிரக்கணக்கான கூட்டம் ஏர்போர்ட்டே நிரம்பி நிக்குது. வந்திருக்கும் பலருக்கு கூட யார் வந்திருக்காங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொண்டருக்கு தெரியாது. ஆனால் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஒருவரை கைகாட்டினால் அவர் தேசத்திற்கான மனிதனாகத்தான் இருப்பார் என்கிற நம்பிக்கையில அத்தனை ஆயிரக்கணக்கான பேரும் அந்த தேசிய தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். அவர் எந்த மாநிலம் என்பது நமக்கு தெரியாது, எந்த ஜாதி என்பது நமக்கு தெரியாது, அவர் என்ன பின்புலம் என்பது கூட நமக்கு தெரியாது. தெரியுமா? பலருக்கு தெரியாது. அப்ப திமுக பார்க்கிறாரு, அப்படியே ஆடு பார்த்துட்டு நிக்கிறாரு. நான் உடனே அண்ணன் என்னென்ன எனக்கு என்னை அறியாம நான் காலையில தேசிய தலைவரை பார்க்கும்போது இட்டுச்சுக்கிட்டு போய் அவருக்கு ஒரு துண்டை போட்டே ஆகணுங்கிற ஒரு வெறி. ஏன்னா நம்ம கிட்டே ஒரு தலைவன் உருவார். நம்ம நின்ன இடத்துல நம்மள மாதிரி இன்னைக்கு குமார் இந்த மாவட்ட தலைவர் அமர்ந்திருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, இந்த மேடைக்கு கீழே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சாதாரண தொண்டனா கொடியாற்றிருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் 45 வயதில் அகில இந்திய கட்சியுடைய 14 கோடி உறுப்பினரின் தலைவன். 14 கோடி, உலகின் வலிமையான கட்சி, சாதாரண கட்சி கிடையாது. அவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு தேசிய தலைவராக நேற்று நைட் அப்பாயின்மெண்ட். இங்க இருக்கிற கலடுகட்டை 82ல இருந்து 92 வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் உட்கார்றாரு. வெள்ளி சிம்மாசனம். பழைய தகரட்ட பட்டியல திருடிட்டு திருட்டு ரயில்ல வந்த குடும்பத்திலிருந்து வந்தவனுடைய மகனும் பேரனும் இந்த இளைஞரணி மாநாட்டில் பார்த்திருப்பீங்க. இரண்டாம் புலிகேசி மாதிரி அண்ணன் சொல்றபடி வெள்ளி சிம்மாசனத்துல. எனக்கு என்ன கவலைனா, வெள்ளி சிம்மாசனத்துல ஸ்டாலின் அமர்ந்தது கூட கவலை இல்லை. அமர்ந்து விட்டு போகட்டும், நீங்க எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டீங்க. உன் கட்சிக்காரன் பொதுக்கூட்டம்னு சொன்னா வாழக்காவையே விட மாட்டானே, அந்த சிம்மாசனத்தை எவன் திருடிட்டு போயிருப்பாங்கிறதா இப்ப உதயநிதியுடைய கேள்வி. இப்ப உதயநிதிக்கு என்னன்னா, அவங்களால ஒரு வாழைக்காயை தொங்க விட முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு வாழை இலைய தொங்க விடுறது. ஆடு மாடு கூட அந்த இடத்துல போய் இலதிங்க போகாதுங்க. இவன் திமுக தொண்டை திருடிட்டு போயிடுவான். உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லா மீட்டிங்லையும். இப்ப உதயநிதி எதை தேடிட்டு இருக்காருன்னா, ஏவா வேலுவை பார்த்து கேட்கிறாரு, அந்த சிம்மாசனத்தை எவன்டா திருடிட்டு போனா அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமா கூட நிலையில தான் திமுகவுடைய நிலைமை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேடையில் இருந்துகிட்டு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், அமித்ஷாவும் சரி, சங்கி கூட்டமும் சரி, யார் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பேட்ட படத்துல ரஜினிகாந்த் சொன்ன ஒரு டைலாக் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்ணாயிரம் கண்ணாயிரம், கள்ள ஓட்டு கண்ணாயிரம்,
நீ எங்க இந்து மதத்தை தொட்டிருக்க கூடாது. இந்த மண்ணையும் மனுஷனையும் திருடனை நாங்க விட்டதா சரித்திரமே இல்லை. 3 தலைமுறை ஆனாலும் இந்த பூமியில வாழ நாங்க விட மாட்டோம். ஏன்னா இந்த மண்ணிற்கும் இந்த தேசத்திற்கும் சொந்தக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் என்பதை வருகிற 2026 தேர்தலில் ஸ்டாலின் குடும்பம் பிடித்துக் கொள்ளும். அவங்களுக்கு இப்ப அதிமுக நம்ம அழிச்சிருமான்னு அச்சல். இரவு 2 மணிக்கு எழுப்பினா கூட அவங்க சொல்றது பாஜக உள்ள வந்துடும். அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே வாசகம். ஒரு காலத்தில் அண்ணா வாழ்கன்னாங்க. கலைஞர் என்ன கோஷத்தில் ஆட்சி அமைத்தார்? அண்ணா வாழ்க. அண்ணா எப்படி சிஎம் ஆனாரு? பெரியார் வாழ்க. கலைஞர் சிஎம் ஆகிறதுக்கு பின்னாடி, ஸ்டாலின் முதல்வராகிறதுக்கு முன்னாடி கலைஞர் வாழ்கன்னு சொல்லி தான் அமைச்சாங்க. ஆனா காலத்துடைய கொடுமை பாருங்க. ஸ்டாலின் வாழ்க என்று சொல்ல ஆட்சி அமைக்க முடியாத உதயநிதி ஸ்டாலின், அமித்ஷா ஒழிய பாஜக உள்ள வந்தோன்னு அத்தனை சித்தாந்தங்களையும் 75 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி 1980 துவங்கப்பட்டு உலகத்தின் வலிமையான கட்சியை பார்த்து அச்சப்படுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் எவ்வளவு வலிமையானவன், யாரை கண்டு பயப்படுறான்? இந்த வேளச்சேரி தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மௌலானா ஆசாத்தா, இதை எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல. இந்த நாட்டுல காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கிற ஒரு தொகுதியை பார்க்கும்போது கேவலமா இருக்கு. இந்த திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டவன கூட ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். இந்த கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளச்சேரி மக்களுக்கு எப்படிங்க வெக்கம், மானம், சூடு, சொரண, தன்னுடைய ஈழத்தில் இருக்க தமிழை அழிச்ச தமிழர்களை அழித்து ஒழித்த காங்கிரஸ்க்கு ஓட்டு போட வெக்கம் இல்லாமல் செய்ததால்தான் வெள்ளத்துல மிதந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல பிரியாணி வருமானு வேடிக்கை பார்க்கிறேன். எப்படி வீடை கட்டி வைத்து நரேந்திர மோடி ஆவாஸ் யோஜனால வீடு கட்டுறதுக்கு 2,80,000 பில்லு கொடுக்கிறாரு. அதை போய் யாருக்கும் லஞ்சம் இல்லாம வாங்கி கொண்டாந்து வீடு கட்டுறதுக்கு கொஞ்சோண்டு ஜல்லியையும் மண்ணையும் கொட்டுனா இந்த படுபாவிகளுக்கு கை சின்னத்துக்கா ஓட்டு போடுறீங்க? எவ்வளவு இங்க வீடு கட்டுறதுக்கு ஜல்லி கொட்டினாக்கா எவ்வளவு கொடுக்கணும்? கவுன்சிலருக்கு எவ்வளவு? 20,000 ரூபாய். எத்தனை சதுரம்? அதெல்லாம் நியாயமா வச்சிருக்காங்க. 1 கிச்சன் 1 லேக்கா. அதாவது ரோட்டுக்கு உள்ள கட்டுனா 1 கிச்சன் 1 லேக். யாரு? அரசாங்கத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 லட்சம் ரூபாய் ஃபண்ட நாம கொடுக்கிறோம். இந்த திமுக காரன் அவன் அக்கவுண்ட் இடத்துல உட்கார்ந்த மாதிரி எங்கேயாவது ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினா 1 கிச்சன் 1 லேக். இப்ப அண்ணா சொல்ற 20,000 ரூபாய்ங்கிறது கக்கூஸ் கட்டுறதுக்கு வாங்குறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலமா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் யாரும் வீடு கட்டி இருக்க மாட்டீங்க. அதனால அது எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் இன்று வேளச்சேரியை கூறு போட்டு விற்று கொண்டு இன்னைக்கு வேளச்சேரி வெள்ளத்துல மிதக்குதுன்னா அது காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் வாக்களித்த பாவமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதுல இறக்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் என்ன கக்கனும் காமராஜரும் இருக்கக்கூடிய காங்கிரசிற்கா வாக்களிக்கிறீர்கள்? நீங்கள் வாக்களித்திருக்கக்கூடியது மௌலானா ஆசத்தும் செல்வ பெருந்தகையும் இருக்கக்கூடிய அயோக்கிய காங்கிரசிற்கு வாக்களித்து விட்டால் உங்களுடைய குடிநீரில் சாக்கடை தான் வரும். வேற எப்படி வரும்? உங்ககிட்ட என்ன குடி தண்ணி இல்லை, என்ன வெள்ளமா வரும்? இன்னைக்கு சாக்கடை தான் கலந்து வரும். நீங்கள் செய்த பாவத்துக்கு தொகுதியை தெருவா பிளாட் போட்டு வித்திருக்காங்க. இங்க ஒரு ஏரின்னு ஒண்ணு இருந்துச்சு, இப்ப இருக்குதா? எப்படியாவது அந்த ஏரியை கொள்ளையடிக்க, பள்ளிக்கரணை ஏரியை கொள்ளையடிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய அடுத்த நோக்கம். ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு 4 கோடி ரூபாய் இந்த நிலம் விற்கிறது. அந்த பள்ளிக்கரணை ஏரி என்பது எதற்காக திட்டமிடப்பட்டு விடப்பட்டுச்சுன்னா, எவ்வளவு நீர் வடிந்தாலும் அந்த பள்ளிக்கரணை ஏரி முழுக்க அந்த சதுப்பு நிலம் நீரை தாங்கிக் கொள்ளும். இன்னைக்கு தண்ணி எங்கிருந்து உள்ள வருது? 50 ஆண்டு காலத்திற்கு முன்னால் மழைப்பொழிவு எவ்வளவு வேகமாக இருந்தது, இப்போது இருக்கக்கூடிய மழைப்பொழிவு அதை விட கம்மி. நீங்க 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளமோ மழையோ இப்ப வருதா? வரல. எங்கிருந்து போனுச்சு இது? ஒட்டுமொத்த ஏரியையும் சுரண்டி வீடு கட்டி கடைசியாக ஜி ஸ்கொயராக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வருஷத்துக்கு 2 மாசம் டூர்ல மிதக்கிற மாதிரி மிதக்கிறீங்க. வேதனையாக இருக்கிறது. இந்த தொகுதியை நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு அந்த இருக்க ஐடி கம்பெனி இருக்கு, அந்த ஐடி கம்பெனிக்கு என்னைக்காவது வெள்ளம் வந்திருக்கா? ஐடி கம்பெனியில் இருக்கவனுக்கு என்னைக்காவது சாப்பாடு பிரியாணி தூக்கி போற மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கா? இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணையே நம்பி வாழ்ந்தவர்கள், அடிப்படையாக இருக்கக்கூடிய ஏழைகள் வீட்டில் தான் வெள்ளம் வருது. சிந்திக்க வேண்டும். மக்கள் வாக்களிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் உண்மையிலே மகிழ்ச்சியாக வேளச்சேரி தொகுதியிலே இந்த கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொன்ன போது
நான் இந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரே காரணம், நீங்க கூட பார்த்திருப்பீங்க, இந்த முறை வெள்ளத்துல ரொம்ப வேளச்சேரி மிதந்திருக்காது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது என்றால், இந்த முறை தாமரைக்கு அதிகம் வாக்களித்த மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக வேளச்சேரி இருந்திருக்கிறது. நீங்க தாமரையை வெற்றி பெறும் அளவிற்கு வாக்களித்ததற்கே வெள்ளம் அல்ல. வருகிற தேர்தலிலே 2026 நீங்கள் தாமரையை மலர வைத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த மேடை மூலமாக நாங்கள் சொல்கிறோம், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை, கட்சி தேர்வு செய்யக்கூடிய வேட்பாளரை, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களியுங்கள். ஒரு திட்டம் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தை எப்படியாவது உலகின் மிகச்சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கிற திட்டம் எங்களிடம் இருக்கிறது. ஒவ்வொரு இந்த மக்களுக்கு நீங்கள் வேலை செய்யணும். இந்த மக்கள் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொடுக்கல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட கொடுக்காத தமிழகத்திற்கு லட்சம் கோடி ரூபாய் நிதி கேட்டாலும் அள்ளி கொடுக்கிறாரே நரேந்திர மோடி, அவருக்கு நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வேளச்சேரியில் கொடுக்க கூடாதா? உங்களுக்கு வேலை செய்யவும் வாய்ப்பு கேட்கவும் இந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்க தான் நாங்கள் வாய்ப்பு கேட்கிறோம். நான் இன்னைக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றை ரூபாய் ஊழல் செய்தாலும் இதே தளத்திலே அவரை நாங்கள் நடு ரோட்டில் இருக்க வைத்து அடிப்போம் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உறுதியை காங்கிரஸ்காரர் சொல்ல முடியுமா? நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியால் தேர்வு செய்யப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றை ரூபாய் வேளச்சேரி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பானான்னு அவனை நிக்க வச்சு நாங்கள் தோல்விப்போம். இந்த தைரியமும் திமிரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. அப்படி ஒற்றை ரூபாய் கூட திருடாமல் 11 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் எதற்காக கேட்கிறோம்? உங்களுக்காக பேசுகிறோம். இந்த வேளச்சேரி பகுதி மக்களுடைய கனவுகளுக்காக பேசுகிறோம். எங்க இருந்து வந்தீங்க வேளச்சேரி? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னையை நோக்கி படையெடுத்தவர்கள் போக எங்கேயோ கிராமத்தில் இருந்தவங்க எல்லாம் சென்னையில பிடிச்சிக்கலான்னு ஒரு காலம் வந்தாங்க. பாரிஸ்ல இருந்த கிராம மக்கள் திரும்பி வந்து பார்த்தா வேளச்சேரி போய் மகாபலிபுரம் போயிட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல தான் இருந்து இங்க பிழைக்க வந்தாங்க. மீண்டும் மகாபலிபுரத்துக்கே போய் சேர்ந்திருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்கக்கூடிய பாதையை உருவாக்கினார்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புதிய கக்கூஸ் கட்டா திமுக சொல்லுங்க. நான் மனசு விட்டு கேட்கிறேன், ஒரு கக்கூஸ் இலவச கட்டண கழிப்பிடத்தை கட்டுவதற்கு துப்பு இல்லாமல் தான் மகன் மேரனுக்கு ஆட்சியை கேட்கிறானே, அவன் ஈழத்தில் ராஜபக்சே போல விரட்டி அடிக்கப்பட வேண்டிய குடும்பமாக இருக்கக்கூடாதா? இந்த குடும்பம் குடியிருக்கலாமாங்க? கோபாலபுரம் குடும்பம் சென்னையில, சென்னை எங்களுக்கு கோட்டைன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 3 மாசம் அப்பாவி ஏழை மக்கள் தவிக்கிறான். அபார்ட்மெண்ட் மக்கள் தவிக்கல, அபார்ட்மெண்ட் மக்கள் மாசம் மாசம் கடல்ல தவிக்கிறாங்க, மாசம் மாசம் இஎம்ஐல தவிக்கிறாங்க. இங்க குடிநீர் கூட பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. இது ஒரு அவலம் இல்லையா? இந்த தேசத்தில் ஒரு அவலம் இல்லையா? வருஷத்துக்கு 1 மாசம் வெள்ளம் வருது. இங்க வரக்கூடிய தண்ணீரை சேகரிப்பதற்கு நம்மிடம் எந்த சேகரிப்பு தொட்டியும் கிடையாது. இந்த தண்ணீரை பாதுகாப்பதற்கு நம்ம கிட்ட எந்த சக்தியும் இந்த அரசாங்கம் செய்யல. ஆனா வருஷத்துக்கு 11 மாசம் தண்ணியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய கட்டாயம் இருக்கா இல்லையா? ஒரு மாதத்திற்கு நீங்கள் குடிநீரை வாங்குவதற்கு 2000 ரூபாய் செலவு செய்யக்கூடிய அவலம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக உங்களை மாற்றி வச்சிருக்கானே, இந்த கோபம் வேளச்சேரி மக்களுக்கு வர வேண்டாமா? சட்டையை பிடிச்சு கோபாலபுரம் குடும்பத்தை நோக்கி 1 லட்சம் பேர் சேர்ந்து அவங்களை அடித்து இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டாமா? நீ குடிக்கிற தண்ணியில கை வைக்கிறான். நீ குடிச்ச பால் விலை எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு ஆவின் பால் விலை? அதுல கொழுப்பு இருக்கிற பால், கொழுப்பு இல்லாத பால். 2026 திமுக காரனுக்கு கொழுப்பு இருக்காது, எலும்பும் இருக்காது. நான் சொல்றேன் இந்த மேடையில், தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டு சுயநல அரசியல், எவ்வளவு சுயநல அரசியல் கேட்டால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி பெயரை மாற்றி விட்டதாம். மகாத்மா காந்தி என்கிற பெயரை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை என்றால் நாட்டையே கொள்ளையடிச்சு கரப்ஷன் ஆக்கின மாதிரி மகாத்மா காந்தி என்கிற பெயரையே கரப்ஷன் ஆக்கின குடும்பத்திற்கு சொந்தக்காரங்க காங்கிரஸ் குடும்பம். என்னைக்கு காந்தி புனிதம் கெட்டு போனார் என்றால், கோட்சேவால் அவர் கொலை செய்யப்பட்டதை விட அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி அப்படின்னு பிரியங்கா காந்தி என்று அந்த குடும்பத்திற்கு பின்னால் காந்தியின் பெயரை என்னைக்கு வைத்தார்களோ அன்னைக்கே காந்தியுடைய பெயர் அசிங்கப்பட்டுச்சு. திருட்டு பசங்க, ஊழல் பசங்க நாட்டை கொள்ளையடிச்சு இந்த நாட்டிற்கும் லாயலா இல்லாம எவ்வளவு அக்கிரமம். முன்னாடி என்ன சொன்ன, எலெக்ஷன்ல முதல் தடவை மோடியை ஜெயிச்சோன்னு ஃபர்ஸ்ட் இந்த நாட்டின் பிரதமராக ஆனவன சொன்ன வாக்கு வங்கி என்னன்னா, விளம்பரம் செய்து சரி ஜெயிச்சிட்டாங்க, மக்களை வந்து ஐவாஷ் பண்ணிட்டாங்கன்னா. அடுத்த தேர்தலில் தோத்தோட இல்ல ஓட்டு மிஷின்ல ஏதோ பிரச்சனை அதனால தோத்துட்டாங்கன்னா. சரி, அடுத்த தேர்தல் வரும்போது
இல்ல எங்களுடைய வாக்கெல்லாம் திருடிட்டாங்க, அதனால நாங்க தோத்துட்டோம். அப்ப எந்த அளவிற்கு காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் இந்தியாவில் நடக்கக்கூடிய காஷ்மீரில் இருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வரைக்கும் தாமரை மலர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மக்கள் பணியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கும். எதற்காக ஈடுபடுகிறோம்? யாருக்காவது இங்க சுயநலம் இருக்கிறதா? எந்த சுயநலத்தோடும் நாம் களத்தில் நிற்கவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சுயநலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை கருணாநிதி கல்லறையோடு சேர்த்து புதைக்க வேண்டும் என்கிற சுயநலம் மட்டும்தான் இருக்கிறது. அது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய சுயநலம், ஒட்டுமொத்த தமிழர்களின் சுயநலம். ஏன் நம்முடைய தலைவர் யாத்திரை போகிறார்? நயினார் நாகேந்திரன் ஐயா. நயினார் நாகேந்திரன் தென்றலாக இருக்கிறார். அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் என்னைக்கு இந்தியாவின் கிங் மேக்கராக விருதுநகர் தங்கெடுத்த காமராஜர் இருந்தாரோ அதுபோல திமுகவை அழிப்பதற்கு தமிழகத்தின் கிங் மேக்கராக திருநெல்வேலி சீமை கண்டெடுத்த நயினார் நாகேந்திரன் 2026 இருப்பார். இந்த தென்றல் கோபாலபுரம் ஆட்சியை ஒழிக்கும். அதுதான் உண்மை. இன்று தமிழகம் முழுவதும் அடுத்த ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார்கள். அது என்ன கட்சி? தமிழர்கள் வாழ்முறை கட்சியா? தற்குறிகள். ஆனா ஒரு கட்சியில மேடை வந்தா இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம பேச நினைச்சதெல்லாம் அவர் பேசினாரோ, நம்ம மோடியுடைய வீடு திட்டத்தை சொல்றதை சொல்லக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே உட்காந்துருப்போம். முன்னாடி ஒருத்தர் சொல்லுவார், சரி நம்ம ஆவாஸ் யோஜனா வச்சுக்கலாம்னு ஒரு ஆளுக்கு வந்திருப்போம். இப்படியே ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு திட்டத்தை சொல்லி முடித்தால் கூட அண்ணன் சாய் சத்தியன் சொன்னது போல இங்கிருந்து 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாரத பிரதமருடைய சாதனைகள் இருக்கிறது. ஒரு தலைவனே வருஷத்துக்கு ஒரு நாள் எழுந்து குளிச்சு கிழிச்சிட்டு திரிசா கிட்ட 2 மணி நேரம் வாங்கிக்கிட்டு மீட்டிங்க்கு வர்றாங்க. அவன் கட்சி யாருக்காக ஆரம்பித்தா எதுக்கு ஆரம்பித்தான்னு தெரியவில்லை. ஒரு மனுஷன் கட்சிக்கு வந்த உடனேயே மேடையில் நின்ற உடனே ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கொள்கைகளை பேசும். நீங்க நம்மளுடைய தவளைகளுடைய வாழ்முறை கட்சியை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பா அங்கிருந்து இறங்குப்பா, இங்க ஏறாதப்பா, அப்பா ஈபி இருக்குப்பா அதுல விழுந்துடாதப்பா, இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை அரங்கேற்றக்கூடிய கோமாளிகள் கூடாரத்தை தமிழக அரசியல் சந்தித்ததே கிடையாது. தமிழக மக்கள் இந்த விஜய் என்கிற மனிதனுக்கு வாக்களிக்க வேண்டும். விஜய் என்கிற நடிகனை எல்லோரும் பார்க்கிறோம், அதனோட மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு சொல்றாரு புதுசா, இந்த கால்வாயை இவரை திறந்து வைத்தது இவர்தான். அவர் கால்வாய் திறந்து வச்சாரு, சரி. நீ வாழ்ற தெருவுல எம்மா பெரிய கேட்ட பணியூர்ல வச்சுட்டு உன் கேட்டை எட்டி பிடிச்சு கூட கண்ணாடி வழியா கூட உன் வீடை பாத்திரக்கூடாதுங்கிற சுயநல மனிதன் நீ. இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு ஏதாவது யோக்கியதை இருக்கிறதா? நடிகர் விஜய் அவர்களுக்கு 200 முறை வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழக மக்களுக்கு இருக்குமானால் அதை விட கோமாளித்தனமான கூடாரம் இருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று இருக்கவே முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், சீமானுக்கு வாக்களித்ததுக்கு போக என்ன நடந்துச்சு இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும். விஜய்க்கு மீண்டும் வாக்களிக்கணும்னு யாராவது இளைஞர்கள் நினைச்சாங்கன்னா அது தமிழகத்திற்கு மிக ஆபத்தாக போய் முடியும். ஏன்னா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க, அந்த மனுஷன் ஜெயிச்சா கூட நீங்க திரிசாக்கா வீட்டுல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பனையூர்ல போய் கதவு திறக்க முடியும். செங்கோட்டையில ஈரோட்டில் இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும், அடுத்து விஜயை பார்க்கறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அந்த அளவிற்கு அரசியலை கீழ்நிலையாக போகிறார்கள். மக்களுக்கான போராட்டங்கள் கிடையாது, மக்களுக்கான திட்டங்கள் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்கிற எந்த செயல் திட்டமும் கிடையாது. நான் சொல்றாரு, நான் 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு ஆட்சிக்கு வரேன். யாரா உன்னை வர சொன்னா? யார் வர சொன்னா? எவனாவது போய் பனையூர் வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு விஜய் கட்சி தொடங்க யாராவது கேட்டாரா? பெத்த அப்பனுக்கு சோறு போட துப்பு இல்லாத நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு நான் சோறு போடுன்னு சொல்றதை நம்புறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் இது! பெத்த அப்பனையும் தாயையும் தந்தையும் வீட்டை விட்டு விரட்டி விட்ட ஒரு மனுஷன், யாருடைய குடும்பம் இருக்கிறார் என்றே தெரியாத ஒரு மனிதன் நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவேன்னு சொல்றதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றால் அதுக்கு எவ்வளவு அநியாயம்! சிந்திக்க வேண்டும். மக்கள் போய் இந்த சிந்தனையை கொண்டு போய் சேருங்கள். நீங்கள் ஒரு வாக்குகளை விஜய்க்கு போய் வாக்களித்தாலும் அது திமுக வாக்கு. ஏன்னா திமுகவிற்கு என்ன கொள்கை இருக்கிறதோ அதே கொள்கை தான் விஜய்க்கு இருக்கு. திமுக என்ன உதயநிதி ஸ்டாலின் செய்து கொண்டு இருக்கிறாரோ அதை செய்வதற்கு விஜய் தயாராக இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் திமுகவுடைய பி டீமாக இந்த களத்தில் இருக்கிறார்கள். அதற்கு பலியானது 41 உயிர்கள். 41 உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அப்பாவி ஒரு குழந்தை, 5 வயது குழந்தை அப்படியே நசுங்கி இறந்திருக்குங்க.
உனக்கு தூக்கம் வர, உனக்கு எப்படி அடுத்த கூட்டம் நடத்துற மனசாட்சி வருது? எப்படி உனக்கு வருது? மீண்டும் நீ போய் ரோட் ஷோ கேட்கிற பாண்டிச்சேரியில, அப்ப நீ என்ன நினைக்கிற? என்னுடைய ஆதங்கம் அதுதான். கரூர்ல நீ வர்ற, நீ ஒரு நடிகன் வர்ற, நடிகன் வந்தால் மக்கள் பார்க்கத்தான் செய்வான், அதுல மாற்று கருத்து கிடையாது. வேணா உனக்கு போட்டியா நாளைக்கு காலையில ரஜினிகாந்த் ரோட்ல நடக்க விடுவோமா? நாளைக்கு காலையில ரஜினிகாந்த் ரோட்ல நடக்க விட்டா, தாம்பரத்தில் நடக்க விட்டா கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில டிராபிக் ஆகும். நடிகர்கள் என்றால் மக்கள் பார்ப்பார்கள் தான். அப்ப நீ கரூர்ல போய் 41 உயிரை பார்த்துட்டு ஒரு குழந்தை அப்படியே ஏன்னா நமக்கு அந்த வயசுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தையுடைய மரணத்தை பார்க்கும்போது ஒரு குழந்தை சாவதற்கு ஒரு காரணம் கூட வேண்டாமாங்க. ஒரு மனிதன் இறந்து போறதுக்கு ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனான், ஏதோ ஒரு நெருக்கடியில் இறந்து போனான், ஒரு நோயில் இறந்து போனான் கூட ஏற்றுக்கொள்ளலாம். யாரோ ஒரு சினிமாக்காரனை பார்க்க போனா அதனால ஒருத்தர் இறந்து போனாங்கிற கொடுமை இருக்காங்க. அந்த கொடுமையை நீ பார்த்துட்டு அடுத்த ஒரு மாசம் கழிச்சு பாண்டிச்சேரியில ரோட் ஷோ கேட்கிறீன்னா நீ எவ்வளவு கேவலமான ஒரு மனிதன். உனக்கு மனித உயிர்கள் மீது ஏதாவது அக்கறை இருக்கிறதா? ஓ பையன் வந்து நிக்கிறான் அந்த கூட்டத்தில், நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து நிக்க சொல்றீங்களா? ஓ மகனை கொண்டு வந்து நீ லண்டன்ல படிக்க வைப்ப, உங்க மனைவியை லண்டன்ல பாதுகாப்பா வச்சிருவ, ஆனா ரோட்ல உட்காந்துக்கூடிய குப்பாயி மகனும் ராமசாமி மகனும் வந்து சாகணும் கூட்டத்தில். நீ உன் பையனை கூட்டத்தில் ஒருத்தர் நிக்க வைக்கி. மனுநீதிச்சவன் செய்தார்ல, தன்னுடைய மகனை பலி கொடுத்தார்ல, அது மாதிரி ஆமாம் 41 பேரை நான் கொலை செய்வதற்கு நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த கூட்டத்தில் ஒருத்தர் என் மகனை கலந்துக்குவான்னு சொல்லிட்டு மேடைக்கு வாடா. செய்வியா? செய்ய மாட்டேன். ஏன்னா ஓ மகன் லண்டன்ல இருப்பான். இங்க கிராமமா இருக்கக்கூடிய சாதாரண காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தானே உங்களுக்கு பலி. இந்த கொடுமை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு கொடுமையான கட்சி இருக்கிறது என்றால் அது இந்த தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சியாகத்தான் இருக்கும் நான் சொல்றேன். தயவு செய்து சிந்தியுங்கள். மக்கள் வீடு வீடாக போய் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் துண்டை நிமித்திக்கிட்டு தோலை நிமித்திக்கிட்டு சொல்லலாம், 11 ஆண்டு காலம் இந்தியாவில் தலை நிமிர்ந்த கட்சியாக உலகமே பார்த்து அச்சக்கூடக்கூடிய ஒரு தலைவனின் தொண்டன் தலை நிமிர்ந்து சொல்லலாம்ல. ஸ்டாலின் சொல்ல முடியுமா நான் திமுகவுடைய தொண்டன் அப்படின்னு? உங்க வார்டு கவுன்சிலர் இருந்து திரும்பி வாக்கு கேட்கக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்குதா? என்ன செய்தார்கள் இந்த மக்களுக்கு? ஓசி பஸ் விட்டோம், மாசம் 1000 ரூபாய் கொடுத்தோம். சரி, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுற? 5 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினது இப்ப 6000 ரூபாய். 5 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவுடைய சம்பளம் இப்ப 90,000 ரூபாய் இருக்கணும்ல. ஆனிச்சா? ஏழை கூலி தொழிலாளருடைய சம்பளம் 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சா? வீட்டு வாடகை உயர்ந்திருக்கிறது, நிலம் உயர்ந்திருக்கிறது, கரண்ட் பில் உயர்ந்திருக்கிறது, குடிநீர் உயர்ந்திருக்கிறது, தமிழகத்தில் சாவுகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, மதுபானத்துடைய விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் அப்பாவி ஏழை மக்களுடைய சம்பளம் மட்டும் உயரல. அப்ப என்ன ஆச்சு இது? சிந்திக்கிற ஒரு சாதாரண மனிதன் ஒரு புதிய குடும்பத்தை நடத்துவதற்கு சென்னைக்கு வரணும்னா இன்னைக்கு 30,000 ரூபாய் இல்லாம ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. சிந்திக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மத ரீதியான கட்சியை நடத்துகிறது என்று. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி மத ரீதியான கட்சி தான், திமுக சொல்றோம். ஆனால் அது எங்கள் இந்தியா என்கிற மத ரீதியான கட்சி. இந்த நாட்டில் நீ இஸ்லாமியனாக இரு, கிறிஸ்தவனாக இரு, ஆனால் இந்தியனாக இரு. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு இஸ்லாமிய யூடியூபர் இந்தியாவை 2 துண்டாக உடைப்போன் என்று சொல்கிறான். அடுத்த ஒரு வாரத்தில் அவன் யாரோ துப்பாக்கி சூட்டில் பலியாகி இறந்து போகிறான். இந்தியாவை துண்டு துண்டா ஆக்குபவன் என்பவன் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவனுக்கு மரணம் தான் தண்டனை. அப்ப இந்தியாவில் இருந்துட்டு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இன்னைக்கு இஸ்லாமிய நாடு வேண்டும் என்று சொன்னானே பாகிஸ்தான், எங்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும். நேற்று சவுதி அரேபியா ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கா மதீனாவிலே 50,000 பிச்சைக்காரர்களை நாடு கடத்தி இருக்கிறது. 50,000 பிச்சைக்காரர்களும் பாகிஸ்தானிய இஸ்லாமியர்கள். சவுதி அரேபியா என்ன நாடு? இஸ்லாமிய நாடு. அவனுடைய புனித தலம் மக்கா மதீனா. மக்கா மதீனால 50,000 பேர் யாரான்னு பார்த்தா பாகிஸ்தானில இருந்து பிச்சை எடுக்க போயிருக்காங்க. இந்தியாவையும் இந்து தர்மத்தையும் எதிர்த்துக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடே பிச்சை எடுக்கும் போது இந்தியாவில் இருந்து கொண்டு நரேந்திர மோடியை எதிர்க்கக்கூடிய எவனாக இருந்தாலும் இந்த மண்ணில் பிச்சை தான் எடுப்பேன். பார்த்தலாம் ஒரு கை. இந்த வருகிற தேர்தல் என்பது தமிழக மக்களுக்கான ஒரு வாய்ப்பு. மக்கள் சிந்திக்க வேண்டும்.
நீங்கள் இந்த முறையும் உங்களுடைய வாக்குகளையும் உங்களுடைய ஏதோ அவன் பண்ணக்கூடிய ஒரு சினிமா தளத்துல போய் விழுந்தீங்கன்னா வேளச்சேரியை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எந்த சேரியும் காப்பாற்ற முடியாது. உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு தீவிரமாகி விட்டது திமுகவுடைய கொள்ளை. எல்லா துறைகளிலும் கொள்ளை, எதை கேட்டாலும் கொள்ளை. அவன் கொள்ளை அடிக்காத துறைகளே இல்லாத அளவிற்கு கொள்ளை. 4000 கோடி ரூபாய் என்னாச்சுன்னு எந்த மக்களாவது கேட்டீங்களாங்க? வேதனையாக இருக்கிறது. வருஷம் 4000 கோடி எப்படா வெள்ள வரணும்னு அக்கா மேயர் பிரியா காத்திருக்குது. மேயர் பிரியா வெள்ளம் வந்துச்சுன்னா 4000 கோடி ரூபாய் வந்துருச்சு. என்னமாச்சு 4000 கோடி ரூபான்னு கேட்டா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லுது அந்த அம்மா. 4000 கோடியும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவன் கால்வா கட்டுறதே கரெக்டா டிசம்பர் மாசம் தான் பிளான் பண்ணுவான். கவனிச்சு பாத்துருக்கீங்களா? எப்ப கால்வா கட்டுறான்? நியாயமா பாதாள சாக்கடை திட்டம், கால்வா திட்டம் தை மாசம் துவங்கணும். தை மாசம் துவங்கினா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 மாதத்துல வேலையை முடிச்சிடலாம். அதிகப்படியான பெரிய வேலைகளா இருந்தாலும் சரி. நீங்க பாருங்க, எல்லா ஸ்கீமையும் தீபாவளி பத்திரப்போம், எல்லா தெருவையும் நோண்டி போடுறானா, ஏன்னா அதுலதான் வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும். 4000 கோடி கணக்கு காட்டணும்ல. நவம்பர் மாசம் ஸ்கீமை தொடங்கினா தை மாசமே 4000 கோடி எடுத்துடலாம். நீங்க தை மாசம் 4000 கோடி ஒதுக்குனீங்கன்னா 4000 கோடி செலவு பண்ணியாகும். எதுக்கு அந்த 4000 கோடி நவம்பர் மாசம் திறக்கிறான்? சிந்திங்க மக்களே, நீங்க அதைத்தான் போய் வீடு வீடாக சொல்ல வேண்டும். SIR உடைய தேர்தலில் நம்ம சொன்னோம், நம்ம திண்டுக்கல் மேடையில கூட பேசுறோம், கள்ள நோட்டு கண்ணாயிரம் இல்லை. ஏன்னா கள்ள ஓட்டு கண்ணாயிரம் என்பது இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலே 76,000 கள்ள ஓட்டுகளால் மட்டுமே ஜெயிச்ச முதலமைச்சர் ஒருத்தர் நாட்டில் இருக்கிறார்னா அது ஸ்டாலின் தான். எல்லா தொகுதியிலும் கள்ள ஓட்டு. இப்ப என்ன பயம்னா, ஒரு பக்கம் விஜய் பயம், ஒரு பக்கம் அமித்ஷா பயம், இது எல்லாவற்றையும் விட SIR பயம். பூத்துக்கு 200 ஓட்டு காலி. நான் சொல்றேன், 234 தொகுதியில டெபாசிட் திமுகவுக்கு இந்த முறை கிடைக்காது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சிதான் நடக்க போகிறது. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மொத்த பல்கலைக்கழகங்களும் முடிஞ்சு போச்சு. யாராவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்குதா? காமராஜ் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கான்னு போய் கேளுங்க. அரியஸ் தேர்வை நடத்துவதற்கு துப்பு இல்லாத அரசாங்கம் நடத்திட்டு இருக்கானுங்க. 1000 ரூபாய் கொடுக்கணுமா மக்களுக்கு? கல்வி கூடத்தில் தேர்வு நடத்த முடியல. பள்ளிக்கூடத்தில் சுவர் கட்டுவதில் 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க துப்பு இல்லாம பச்சை குழந்தை இறந்து போகிறார்கள். இவன் பேசுறான் நவோதயா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. என்ன அயோக்கியத்தனம் இவங்களுக்கு! ஏனென்றால் ஏழை எளியவர்கள் எதையும் படித்து விடக்கூடாது, ஏழை எளியவர்கள் எங்கும் முன்னேறி விடக்கூடாது. நீங்க நவோதயா பள்ளிக்கூடத்தை மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் வந்துட்டா பிரைவேட் பள்ளிக்கூடம் தானாவே மதிப்பிழந்துடும். பிரைவேட் பள்ளிக்கூடம் தானாவே மதிப்பிழந்தா திமுக காரன் தானே பிச்சை எடுப்பான். நமக்கு தான் தனியார் பள்ளிக்கூட மோகம் இருக்கிறது. அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும், இப்ப மகாபலிபுரத்தில் ஸ்கீம், நாங்கள் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உருவாக்க போறோம். கேளம்பாக்கத்தை முன்னேற்றுவதற்காக இங்க பஸ் ஸ்டாண்ட் போடுறாங்க. அதுக்கு முன்னாடியே கேளம்பாக்கத்தை சுத்தி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு 500 ஏக்கர் வாங்கி போட்டிருப்பாரு. ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினா கிரவுண்ட் 5 கோடி. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 100 கோடி. அதன் மூலமா திமுக அடிச்ச கொள்ள 5000 கோடி. மக்கள் உடனே கேளம்பாக்கத்தில் நின்றுட்டு மெட்ராஸ் வரதுக்கு 200 பஸ் ஏறிட்டு இருக்காங்க. எந்த திட்டத்தை உன்னால சிறப்பா பண்ண முடிஞ்சு சொல்லு? இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில நீங்க இன்சூரன்ஸ் கார்டு இல்லாம உயிர் போறக்கூடிய நிலையில கூட கிடையாது. எந்த இன்சூரன்ஸ் கார்டு தெரியுமா? மோடி இன்சூரன்ஸ் கார்டு. நீங்க போங்க, இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உதயநிதி மகனுக்கு டிக்கெட் எழுதிட்டு இருக்கானே. இப்படிப்பட்ட நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர் உலகிலேயே கிடையாது. ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் உதயநிதி சினிமாவுக்கு பிளாக்ல டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க நாடு? நாடு நாசமா போயிட்டு இருக்க உன்னுடைய ஆட்சி காலத்துல தனியார் மருத்துவமனைகள் புற்றி செல்வ பெருகி இருக்கு. அத்தனை அரசு மருத்துவமனைகளையும் பார்க்கும் போதே அச்சப்படுகிறார்கள் மக்கள். சத்துணவு ஊழியர்கள் தெருவில் நின்று போராடுறான். ஒரு நாட்டின் ஆசிரியர் ரோட்ல நின்று போராடுறான். மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்கள் ரோட்ல நின்று போராடுறான். இந்த நாட்டில் மிகப்பெரிய கொடுமை, வீடு வீடாக குப்பை எண்ணக்கூடிய தூய்மை பணியாளர் 5000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி கேட்டு போராடுறாங்க. இவன் அப்பனும் அவனும் வெள்ளிச்சேரில் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கொடுமைகளையும் பார்த்து விட்டு நாங்க திமுகவுக்கு வாக்களிப்போம் சொன்னீங்கன்னா, பெத்த பிள்ளைய 10 மாசத்திலேயே கிணத்துல கல்ல கட்டி இறப்புவதற்கு கொடுமையான செயல் எதுவோ அதை விட கொடுமை திமுகவுக்கு வாக்களிப்பது. மீண்டும் ஒரு முறை இந்த வேளச்சேரி பகுதி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ காங்கிரசுக்கோ நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் சத்தியமா சொல்றேன், வேளச்சேரியை இந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. சிந்தியுங்கள் மக்களை, எப்ப நீங்க சிந்திக்க போறீங்க? மோடியை கண்டு ஏன் எதிர்க்கிறார்கள்? ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கண்டு அலறுகிறார்கள்? ஊழல் இல்லாத யோக்கியமான ஒரு ஆட்சி,
அந்த ஆட்சி வந்துட்டா இவங்க எப்படி கொள்ளையடிக்க முடியும்? ஒரு சட்டமன்றத்தில் ஜெயிப்பதற்கு 25 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. 25 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டம் பண்ணியிருக்கானா? மக்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் இந்த பாரத பிரதமருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே தெருமுனை கூட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த சட்டமன்றம் முழுவதும் வேளச்சேரியில் ஒரு 50 தெருமுனை கூட்டம், மொத்தம் இந்த மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு 200 தெருமுனை கூட்டத்தையாவது என்னுடைய சகோதரர் ஐஎன்எஸ் கேன்ஸ் நடத்துவாரு. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இந்த இடத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐஎன்எஸ் கேன்ஸ் இந்த இடத்துல நான் சத்தியமா சொல்றேன், 2026ஆம் ஆண்டு மே மாசம் இதே 26ஆம் தேதி தாமரை கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய வெற்றி கூட்டத்தை இந்த இடத்துல நடக்கும். இன்னைக்கு சில 100 பேரோடு நடக்கக்கூடிய இந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான தாமரை சொந்தங்களோட வேளச்சேரியை வென்றெடுத்தோம். தாமரை இந்த சேரியில் மறந்து விட்டது, மலர்ந்து விட்டது, மலர்ந்து விட்டது என்கிற வாசகத்தை ஒவ்வொரு தொண்டனும் மனதில் ஏற்றுவோம். யார் வேட்பாளராக இருந்தாலும் தோற்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்க வேண்டும். அழியக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சியாக இருக்க வேண்டும். ஒற்றை வாக்கு கூட விஜய்க்கு செல்லக்கூடாது. எத்தனை வாக்குகளாக இருந்தாலும் அது தாமரை கூட்டணி தான். தாமரை மலரட்டும், தமிழகம் வெல்லட்டும். தாமரை மலரட்டும், தமிழகம் வெல்லட்டும் என்று சொல்லி கொடுத்த வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.